friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to yes பாஸ்கரின் BMYRS யூடியூப் சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் நூடுல்ஸ் தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சிக்கன் நூடுல்ஸ். தேவையான பொருள் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் 300 கிராம். என்ன சாமி, நம்ம வினிகர் ஊற்றலை, அதுக்கு பதிலாக லெமன் போட்டுக்கிறோம். அப்புறம் முட்டை, கொஞ்சமாக கேரட்டு, இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சது, இது பெப்பரு, மிளகுத்தூள், கொஞ்சமாக இது என்னது மல்லி இலை, ஒரு ரெண்டு பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது மிளகாய், முட்டைக்கோசு, வெங்காயம், சில்லி பவுட்ரு, இது சிக்கன் மசாலா, சில்லி சாஸு, சோயா சாஸு, லைட்டாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம் சாமி. அந்த சிக்கனில் என்னென்ன போட்டிருக்கோம்னா மிளகாத்தூள் போட்டிருக்கோம், கொஞ்சமாக ஒரு அரை லெமன் புழிஞ்சிருக்கிறோம். என்ன சாமி, கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறோம். அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டிருக்கோம், உப்பு, சீரகத்தூள் போட்டு நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கோம். ஏன்னா இது முழுக்க நம்ம ஸ்டைலில் நம்ம யார் சாப்பிட்டாலும் எந்த வயிறு ப்ராப்ளமும் வராதனால இப்படி பண்ணுறீங்க இல்லையா சாமி? இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாமா? ரைட். இப்போ என்ன காஞ்சிட்டு இருக்கு. இப்போ சிக்கன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, இதுல உப்பு போட்டுக்கலாம். இதுல இப்ப நூடுல்ஸ் போட்டுக்கலாம். இத ஒரு 5 நிமிஷம் போட்டா போதும். 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்ப வெந்துருச்சு, தனியா எடுத்துக்கலாம். இதுல சில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இப்போ சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். வெங்காயம் போட்டுக்கலாம் சாமி. போட்டுக்கலாம்ப்பா. வெங்காயம் கொஞ்சம் போட்டு இந்த பூண்டு இஞ்சி பூண்டு இடிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தை அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம், பீன்ஸ் போட்டுக்கலாம், கேரட் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். மிளகாத்தூள், சிக்கன் மசாலா போட்டுக்கோமா? போட்டுக்கலாம்ப்பா. லேசாக பெப்பர் போட்டுக்கலாம். என்ன சாமி, பெப்பர் போட்டுக்கலாம். 3 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். உப்பு, இதை மிளகுத்தூள்னு சொல்கிறேன். இப்போ சிக்கனை போட்டுக்கலாம் சாமி. போட்டுக்கலாம்ப்பா.
மிளகாத்தூள் மட்டும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ ஒரு அரை லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம் மாட்டாங்க. சில்லி சாஸ் கொஞ்சம், சோயா கொஞ்சம், வேக வச்ச நூடுல்ஸை போட்டுக்கலாம். மல்லி போட்டுக்கலாம். மல்லி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தரலாம். சூப்பரா இருந்துச்சு. இந்த ரெசிபி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.